Hello friends, welcome to Fantasy with Dhamman YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படி பக்கத்துல பெல் ஐக்கன் டிச் பண்ணிட்டு ஆள்னு கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கரீபியன் பிரைம் லீக்ல நடக்கிற 17வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா செயின்ட் லூசியா கிங்ஸ்க்கும் ஆன்டிகுவா அண்ட் பார்புடா ஃபாலிகான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் விடிய கால 4:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் செட் லூசியால தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ரெண்டு டீம்ல இருந்து பிளேயிங் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் நம்ம கொடுக்குற பிளேயிங் கிரவுண்ட்ல இருந்து ஏதாவது மாற்றம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. இல்ல கேப்டன் சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். இல்ல பிளேயர்ஸ் பர்டிகுலர் பிளேயர்ஸ் உங்களுக்கு வந்து நல்லா விளையாடுவாரு அவரை பிக் பண்ணல, ஸோ உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம்னு தாராளமா சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரான ஆப்ஷன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற எல்லா மேட்சுக்கும் பிளேயரோட ஸ்டாட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது லாஸ்ட் 5 மேட்ச்ல எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை முறை ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க, ஆவரேஜ் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்கோர் ரன் எத்தனை எடுத்திருக்காங்க, விக்கெட் எத்தனை முறை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்டாட்ஸா வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்காதவங்க நம்ம சேனல் வாட்ஸ்அப் சேனல்ல போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்ததா பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. காரணம் ஸ்டார்டிங்ல இந்த படுகை பெண் பொறுத்த வரைக்கும் 170+ ரன் அடிச்சாலும் சேஸ் பண்ற டீம் ஈஸியா வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸ்டார்டிங்ல கம்மியான ஸ்கோர்ல சுருட்டுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ இந்த டீம் மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் செகண்ட் பண்ணாலும் ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்பவே டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அந்த மீடியம் ஃபாஸ்ட் போறக்கூடிய பவுலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டாமினேட் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் வந்து சூஸ் பண்றாங்க. ஓகே, பார்த்ததா வெனு ரெக்கார்டு வந்து பார்ப்போம். வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 40 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 15 மேட்சும் பேட் செகண்ட் ஆஃப் பண்ண டீம் 25 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 162 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் செட் லூசியா கிங்ஸ் வந்து 226 அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரும் அதே டீம் தான் வந்து அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 69 ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஓகே, பார்த்த ஹெட் டு ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் மொத்தம் 22 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் ஆன்டிகுவா பார்புடா ஃபாலிகான் வந்து 15 மேட்சும் செட் லூசியா கிங் வந்து 7 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, பார்த்ததான் நீங்களும் நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்றதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல கிட்டத்தட்ட ஒரு 80ல இருந்து ஒரு 100 ரூபா வரையும் மணி உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த ஆப் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் கான்ஸ்டுக்கு ரொம்ப பெஸ்டான ஆப்பா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்ல டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டியோ ப்ரோ 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இந்த குபேரா ஆப் வந்து யூஸ் பண்றவங்க எல்லாருமே இந்த டியோ அல்லது டியோ ப்ரோ இந்த ஆப்ஷன் தான் வந்து பே பண்ணுவாங்க. காரணம் பிக் ஒன் பிளேயர், நம்ம ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணா போதும், நம்ம ஈஸியா வந்து வின் பண்ணிடலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால குபேரா ஃபேண்டசி ஆப்ல டியோ தான் அதிகபட்ச யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டியோ ப்ரோனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டியோவை பொறுத்த வரைக்கும் காமனா அவங்களே ஒரு 5 பிளேயர் வந்து கொடுத்துருவாங்க. அந்த 5 பிளேயர்ல இருந்து எனி ஒன் பிளேயரை நம்ம பிக் பண்ணி பிளே பண்ணா போதும். ஸோ நம்ம வந்து ஆப்னண்ட் ஒரே ஒருத்தரோட தான் நம்ம வந்து பிளே பண்ண போறோம். அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம ஒரு பிளேயர் ஆப்னண்ட் ஒரு பிளேயர், ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம பிளே பண்றது இது நமக்கு இன்னதுக்கு ஈஸியா வந்து இருக்கும். கிட்டத்தட்ட ஆப்பனண்ட் பிளேயர்ஸோட நம்ம 0.5 அதிகமா இருக்கிற கூட நம்மளால அதிக மணி வந்து வின் பண்ண முடியும். டியோ பொறுத்த வரைக்கும் டியோ ப்ரோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கள காலம் 2 காலமா வந்து கொடுத்துருவாங்க. சரி, காலம் 1 காலம் 2 ரெண்டுல இருந்து நம்ம ஒவ்வொரு பிளேயரை வந்து நம்ம பிக் பண்ணணும். ஸோ இந்த 2 பிளேயரும் எடுத்திருக்க பாயிண்டை கால்குலேட் பண்ணி ஆப்பனண்ட் டீம்லயும் எடுத்திருக்க பாயிண்டை கால்குலேட் பண்ணி யார் அதிக பாயிண்ட் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வின்னிங் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆப் சர்வீஸ்ல ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கும். மறக்காம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல GST ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு GST கிடையவே கிடையாது.
ஸோ மறக்காம நம்ம குபேரா ஃபேன்சி ஆப் வந்து இன்ஸ்டா அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கோல் எஃப்ஜி. ஓகே, அடுத்ததா ரெண்டு டீமோட பாசிட்டிவ் பிளேயிங் யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஆண்டிகோ பார்படா ஃபால்கோனை பொறுத்த வரைக்கும் பிரெண்டன் கிங், கிரீவல்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. சாம் பில்லிங்ஸ் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. ஃபைபின் ஆலன், கிறிஸ் கிரீன், ரோசன் பிரைம், சமர் ஸ்பிங்கர், கோஃபி ஜேம்ஸ், ஆண்ட்ரூ, இமாத் வசீம் அண்ட் முகமது அமீர். ஸோ இவங்க தான் ஆண்டிகோ அண்ட் பார்படா ஃபால்கோனோட ஒரு பாசிட்டிவான பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஸோ இதுதான் பிளேயிங் ஆர்டர் அப்படின்னு கேட்டா லாஸ்ட் மேட்ச்ல இந்த மாதிரி ஆப்ஷன் தான் பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் ஆர்டருக்கு டவுனுக்கு பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கவங்க அப்புறம் எடுக்க கொண்டு போயிருந்தாங்க. ஸோ மேட்சுக்கு தகுந்த அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணா பேட்ஸ்மேன் வந்து ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் தான் எந்த ஆர்டர்ல பேட்டிங் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு லைனப்ஸ் வந்து தெரியும். ஸோ லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். ஓகே, அடுத்ததான் லூசியா கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சார்லஸ், ஃபேபியன் டூப்ளிஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. அண்ட் டிம் செஃபர் வந்து இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. ரீசெண்ட் மேட்சஸ்ல டிம் செஃபருக்கு வந்து பேட்டிங் ஆர்டர் ரொம்ப டவுன்ல போயிட்டே இருந்துச்சு. லாஸ்ட் ரெண்டு மேட்ச் அவரோட பேட்டிங் ஆர்டர் அப்புறம் எடுக்க வந்து வந்துருச்சு. ஸோ இன்னிங்ஸை ஒன் டவுன் இறங்கும் போது அவரோட பேட்டிங் வந்து வேற லெவல் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரீம் டீம்லயும் வந்துட்டு இருக்காரு. அவரோட பேட்டிங் ஆர்டர் இன்னிங்ஸ் ஒன் டவுன் இறங்குறது அவருக்கு ஒரு நல்ல பெஸ்டான ஆப்ஷன் வந்து இருக்கு. அண்ட் ராஜபக்சே, அகிம் ஆகஸ்ட், ட்ரெக்கர்ஸ், ரோஷன் சேஸ், டேவிட் வைஸ், மேத்யூ ஃபோர்ட், அல்ஜாரி ஜோசப் அண்ட் நூர் அகமது. ஸோ இவங்க தான் லூசியா கிங்ஸோட ஒரு பாசிட்டிவான பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஓகே, அடுத்து ரெண்டு டீமோட டெவலப்மெண்ட் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஆண்டிகோ பார்படாவை பொறுத்த வரைக்கும் சாம் பில்லிங்ஸ், ஃபைபின் ஆலன், கிறிஸ் கிரீன், இமாத் வசீம் இவங்க நாலு பேரும் டெவலப்மெண்ட் பிக்ல வந்து இருக்காங்க. சாம் பில்லிங்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு பேட்டிங் ஆர்டர் இன்னிங்ஸை வந்து ஒன் டவுன் வந்து இறங்குறாருங்க. ஸோ விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்கக்கூடிய 4. ஸோ ஓவராலா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ரீசெண்ட் மேட்ச் வைஸ்ல எந்த ஒரு டீமுக்குமே அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட் விக்கெட் கீப்பிங் கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இந்த மேட்ச்ல ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால போத் இன்னிங்ஸ்ல அந்த விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஒரு பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு முன்னாடி ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் இவருக்கு வந்து கிடைச்சிரும். அண்ட் பேட்டிங் இன்னிங்ஸ் வந்து ஒன் டவுன் வந்து இறங்குறாங்க. ஸோ டாப் ஆர்டர்ல ரீசெண்ட் மேட்ச் வைஸ்ல இந்த பர்டிகுலர் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல இருக்க பேட்ஸ்மேன் எனி ஒன் பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா அந்த பவர் பிளேல ஒரு விக்கெட்டை வந்து இழந்துடுறாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல பவர் பிளேல ஆண்டிகோ பார்படா யாராச்சும் ஒருத்தர் விக்கெட் இழந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல சாம் பில்லிங்ஸ் வந்து பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அவர் பவர் பிளேல நல்லாவே டாமினேட் பண்ணி பிளே பண்ணுவாருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 25 இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சாம் பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஃபேபின் ஆலன். ஃபேபின் ஆலனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணல. ஸோ காரணம் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 14 ஓவர் வந்து மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கல. இவரோட பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா 2 அல்லது அதிகபட்சம் ஒரு 3 ஓவர் தான் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவரோட பவுலிங் ஆப்ஷன் 15 ஓவருக்கு மேலதான் ஒரு பவுலிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபேபின் ஆலன் இந்த மேட்ச் கம்பல்சரி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். பவுல் பண்ணும்போது போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட் கம்பல்சரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனா ஒரு பேட்டிங் ஆர்டரும் டாப் ஆர்டரும் கொண்டு போயிட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் டாப் ஆர்டர் கொண்டு போனாங்க. பட் கொஞ்சம் ஏர்லியா விக்கெட்டை இழந்துட்டாரு. பட் இந்த மேட்ச்ல இவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 25+ இருந்து ஒரு 35+ வரையும் ஃபேண்டசி பாயிண்ட் வரை நம்மள்ட்ட வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஆவரேஜா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் இவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் ஒரு 25, பேட்டிங் மூலமா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா ஒரு 50 இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா இருப்பாரு ஃபேபின் ஆலன். அடுத்த கிறிஸ் கிரீன். கிறிஸ் கிரீனை பொறுத்த வரைக்கும் அவர் 4 ஓவருமா வந்து பவுல் பண்ணிடுவாரு. 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இந்த மேட்ச்ல போத் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டரும் இன்னிங்ஸ் செகண்ட் டவுன் இறங்குறாரு. ஸோ பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர் போயிருக்கு. ஸோ அதே ஆர்டர்ல தான் பிளே பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் அந்த பெனுவை பொறுத்த வரைக்கும் அந்த பிச்சு எதுக்கு எப்படி செட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து பிளேயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 15+ ரன் வரையும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த இமாத் வசீம். இமாத் வசீம் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட். பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ஒரு 25 இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பவுலிங்லயும் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரையும் இவற்று வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இங்க பார்த்ததா லூசியா கிங்ஸை பொறுத்த வரைக்கும் டிம் செஃபர், டெஸ்காட்,
ரோஷன் சேஸ், டேவிட் வைஸ். ஸோ இவங்க 4 பேரும் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. டிப்ஸ் எஃபர்ட் சேம். சாம்பிளிங்ஸ்க்கு நான் சொன்னா அதே ஆர்டர் தான் இருக்காரு. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. டெஸ்ட் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் அவர் பவுல் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்ணியிருந்தாரு. 3 ஓவர் பவுல் பண்ண பட்சத்தில் 1 விக்கெட் வரையும் இவர்கிட்ட வந்து நம்மளுக்கு கிடைச்சிருந்துச்சு. இந்த பர்டிகுலர் மேட்சிலும் சேம் 1 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 10+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம டெஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஒரு 12ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அந்த கேச்சஸ் மூலமா கிட்டத்தட்ட இவரோட ஃபீல்டிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாங் விஷயம் அந்த பவுண்டரி லைன்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த கேச்சஸ் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு 12ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் ஒரு விக்கெட்டுக்கு போது 25 அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 10+ ரன், கிட்டத்தட்ட ஓவரால ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்த ரோஷன் சேஸ். ரோஷன் சேஸை பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. 3 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது இவர் வந்து நம்ம ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததான் டேவிட் வைஸ். ஸோ டேவிட் வைஸ் பக்கம் செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட வந்து 1 விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 15+ ரன் வரையும் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததான் 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, உங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கோஃபி ஜேம்ஸ் அண்ட் ஆண்ட்ரூ. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கேன். காரணம் இவங்க பேட்டிங் ஆர்டர் ரொம்ப டவுன்ல கொண்டு வந்துட்டாங்க. லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டவுன் 7th and 8th பொசிஷன் தான் அந்த பேட்டிங் ஆர்டர் இவருக்கு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் கோஃபி ஜேம்ஸுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. ஸோ 2 ஓவர் வரையும் பவுல் பண்ணியிருந்தாரு. 2 ஓவர் பவுல் பண்ண இடத்துல 2 விக்கெட், ஸோ அதனால 2 விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு. இப்போ இந்த மேட்ச் இவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. சப்போஸ் இந்த மேட்ச் இவர் பவுல் பண்ணாருன்னா மஸ்ட் ட்ரை. ஒரு பவுலிங் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணீங்க. காரணம் பேட்டிங் ஆட ரொம்ப டவுன்ல வந்து போயிருச்சு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ண இந்த மேட்ச் பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா டெலிகிராம்ல வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். அதுதான் ஆண்ட்ரூ. ஸோ ஆண்ட்ரோட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப டவுன்ல வந்துருச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8th டவுன்ல வந்து பேட்டிங் ஆர்டர் வர மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவர் பேட்டிங் ஆர்டர் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். பெருசா எந்த ஸ்கோரும் எதிர்பார்க்க முடியாது. காரணம் கடைசி டவுனை வேணும் போது எல்லா பாலும் அடிச்சு ஆடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன்லேயே வந்து அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததான் ராஜபக்ஷே பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் மேட்ச்ல ஒரு 2 மேட்ச்ல மட்டும் தான் ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. எல்லா மேட்ச்லும் கொஞ்சம் இயர்லயே வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காருங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் இதே வெனுல வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அந்த வெனுலையும் வந்து பாத்தீங்கன்னா இயர்லயே வந்து விக்கெட்டை வந்து இழந்துட்டாரு. ஸோ வந்து செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாருன்னா இவருக்கு வந்து இம்பார்ட் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது அக்கீம் ஆகஸ்ட் ஒரு மேட்ச்ல கூட ரீசெண்ட் மேட்ச்ல எந்த ஒரு மேட்ச்ல ட்ரீம் டீம்லயும் வரல. எந்த ஒரு மேட்ச்லயும் பெரிய பர்ஃபார்மன்ஸும் இல்லை. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ணுவாரு. பட் ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆறாருங்க. ஸோ அந்த பவர் பிளே அந்த 5 ஓவருக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்து பவுல் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேட்டிங் ஆட வரதுனால இவருக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. கொஞ்சம் இயர்லியா வந்து விக்கெட்டும் வந்து இழந்துடுறாரு. ஸோ பவர் பிளேல விக்கெட் இழந்தாச்சு. இவர் வந்து பேட் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சு இது பண்ணீங்கன்னா இவருக்கு வந்து ரிப்பேர் கொடுத்து பாருங்க. ஸோ அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டும் தான் இவருக்கு நல்லா என்ஜாய் பண்ணி பிளே பண்றாரு. ஸ்பின்னர்ஸை ரொம்பவே விக்கெட்டை வந்து இழந்துட்டு இருக்காரு. இந்த பர்டிகுலர் ஸ்பின்னர்ஸுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிங்கா வேற இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸை நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ற கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணும்போது மல்டிபிள் டைம்ஸ் சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரான ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ அடுத்த லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். கிறிஸ் கிரீன், ரோஷன் பிரைம், சமர் ஸ்பிங்கர், முகமது அமீர். ஸோ இந்த பர்டிகுலர் 4 பிளேயருமே லோ பர்சன்டேஜ்ல வந்து இருக்காங்க. கிறிஸ் கிரீன் 3ல இருந்து 4 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பவுல் பண்ற பட்சத்துல செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட்டும், ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட்டும் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 15+ ரன் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரோஷன் பிரைமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் வருவாரா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ரீசெண்ட் மேட்சஸ்ல பேட்டிங் அப்படிங்கிறது பெருசா இருக்கு வந்து கிடைக்கிறது இல்லைங்க. பவுலிங் மட்டும்தான். ஸோ பவுலிங் ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்றாரு. 3 ஓவர் பவுல் பண்றது போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பர்டிகுலரை பொறுத்த வரைக்கும்
விக்கெட்டு கொஞ்சம் நிறைய வந்து லாஸ் பண்ணிட்டு தான் மேட்ச் வந்து வின் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ரோஷன் பிரைம் பேட்டிங் ஆர்டர் வருவார் நினைச்சு டீமை கிரியேட் பண்ணீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. சமர் ஸ்பிங்கர் 4 ஓவர்னு வந்து பவுல் பண்ணிடுவாரு. செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும் போது இவரோட விக்கெட் ஆப்ஷன் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். முகமது அமீரை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட டெத் ஓவர் ஆப்ஷன்ல வந்து இருக்காருங்க. ஸோ டெத் ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட நம்ம போத் இன்னிங்ஸ்லுமே 1 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுவும் இவருக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா அந்த டெத் ஓவர் பவுல் பண்றதுனால ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவருக்கு நம்ம ஒரு 2 விக்கெட் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப அடுத்ததா டேவிட் வைஸ், ட்ரிகாஸ், மேத்யூ ஃபோர்ட், அல்ஜாரி ஜோசப். ஸோ இவங்க வந்து ரொம்ப ரொம்ப லோ பொசிஷன் இருக்காங்க. டேவிட் வைஸை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா இந்த மேட்ச்ல 2 மேட்ச்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. நல்ல விக்கெட் ஆப்ஷன் இருந்துச்சு. பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு சூப்பரான நாக் வந்து பிளே பண்ணியிருந்தாரு. பட் ரீசெண்ட் வைஸ்ல ஒரு இயர்ல விக்கெட்டும் வந்து இழந்துடுறாரு. 1 விக்கெட் அப்படிங்கிறது தான் இவர்கிட்ட வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல போத் இன்னிங்ஸ்லயுமே இவர்கிட்ட வந்து 1 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 15+ ரன் வரையும் நம்ம இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் டெஸ்ட் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ் 1 விக்கெட் அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 10+ ரன் அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ போத் ஸோ அப்படிங்கும்போது 1 விக்கெட்டுக்கு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய 4 கிட்ட ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் பவுலிங் மூலமாக கிடைச்சிடும். ஆனா எக்ஸ்ட்ரா கொடுக்கிற ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 16. ஸோ ஒரு பேட்டிங் ஆர்டர்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமே கிட்டத்தட்ட ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ஒரு 20+ கிட்டத்தட்ட ஒரு 70ல இருந்து 75+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். அடுத்த மேத்யூ ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றாரு. அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 விக்கெட், 3 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்தது அல்ஜாரி ஜோசப் பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. ஸோ டெத் ஓவர்ல பவுல் பண்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவர்கிட்ட இருந்து நம்ம 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப லோ பொசிஷன்ல வந்து இருக்காங்க. டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்றவங்க தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிற வீட்டில் வந்து பார்ப்போம். பிரெண்டன் கிங், கிரேவஸ், ஃபேபின் ஆலன், இமத் வசீம். ஸோ இவங்க 4 பேரும் கிட்டத்தட்ட 70% 80% மேல வந்து பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. பிரெண்டன் கிங், கிரேவஸ் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ அதுதான் அவங்களோட ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. இவங்களோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆடுறது மட்டும்தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்லை. பவுலிங் மூலமா கிடைக்கிறதோ இந்த கேன்சல் மூலம் கிடைக்கிற பாயிண்ட்ஸோ அப்படின்னு பெருசா எதுவுமே இல்லை. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு 12+, 8ல இருந்து ஒரு 12+ ஃபைனல்ஸ் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும்போது கம்பல்சரி கேன்சல் மூலமா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம விட்டு வந்து சொல்ல முடியாது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும், அது இந்த பர்டிகுலர் வேணும் பொறுத்த வரைக்கும் டாப் பார்ட்ல இருக்க பேட்ஸ்மேன் இயர்லியாவே வந்து விக்கெட்டை இழந்திருக்காங்க. ரீசெண்டா அந்த 4 மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா டாப் பார்ட்ல இருக்க பேட்ஸ்மேன் எனி ஒன் இயர்லியா வந்து விக்கெட்டை இழந்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவங்க 2 பேர்ல எனி ஒன் பிக் அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணுவேன். என்னைய பொறுத்த வரைக்கும் கிரேவஸ் வந்து பாத்தீங்கன்னா விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே ட்ரீம் டீம் வந்திருக்காரு. ஸோ பேட்டிங்லயே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து கிடைச்சதுனால எல்லா மேட்ச்லயுமே வந்து ட்ரீம் டீம் வந்திருக்காரு. பிரெண்டன் கிங்கும் அப்படிதான் லாஸ்டா 2 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு. அந்த 2 மேட்ச்லுமே சூப்பரா ஒரு நாக் வந்து ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றாங்க, 2 பேரும் ட்ரை பண்ணுவாங்க, தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றாங்க, 2 பேர்ல எனி ஒன் பிளேயர் அப்படிங்கிற அப்சர்வேஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேபின் ஆலன், இமத் வசீம் போத் இன்னிங்ஸ்லுமே வந்து கொடுத்து பாருங்க. காரணம் ஃபேபின் ஆலன் பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டருக்கு வந்துருச்சு. அண்ட் பவுலிங் ஒரு 3 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவருக்கு நம்ம ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். இமத் வசீம் சேம் 4 ஓவர் பவுல் பண்றாரு. 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா சான்சன் சார்லஸ், ஃபேப் டு பிளிஸ். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிரெண்டன் கிங், கிரேவஸுக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா அதே தான். ஸோ டாப் ஆர்ட்லேயே வந்து பேட்டிங் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்றாங்க. 2 பேருமே செகண்டா பேட் பண்ணும்போது அவங்க ஃபேண்டசி அளவு நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஸோ ஃபேப் டு பிளிஸோட சான்சன் சார்லஸ் செகண்டா பேட் பண்ணும்போது ரீசெண்ட் லைஃப்ல எல்லா மேட்ச்லுமே ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல போத் 2 பேருமே யாராச்சும் ஒருத்தர் வந்து நீங்க ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர் 2 பேர் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணலாம், இல்ல ஏதாச்சும் ஒருத்தர் ட்ரை பண்ணாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 2 பேருமே செகண்டா பேட் பண்ணும்போது ஃபேண்டசில நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா 50 ஆப்ஷன் வந்து ரோஸ்டன் சேஸ் அண்ட் நூர் அகமத்.
ஸோ ஜோசன் சேஸை பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸ்லயும் 1 விக்கெட் வரையும் விட்டுறது நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் நூர் அகமது போத் இன்னிங்ஸ்லயும் என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன் சொல்லுவேன். காரணம் ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிங்கா இருக்கு இந்த பர்டிகுலர் வினோ பொறுத்த வரைக்கும். ஸோ போத் இன்னிங்ஸுமே 100 அமௌண்ட் இருந்து நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 3 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஓகே, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். இவர்தான் 2 பேருமே இன்னிங்ஸ் 1 டவுன் தான் இறங்குறாங்க. அப்படிங்கும்போது 2 பேருமே ஒரு சேஃபான ஆப்ஷனா தான் வந்து இருப்பாங்க. ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணா தாராளமா 2 பேருமே அதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்ல ரிஸ்கா ட்ரை பண்றேன் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ண பட்சத்துல எனி ஒன் பிளேயர் அப்படிங்கிறத ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சேஃபான பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க இமாத் வசீம் அண்ட் ரோசன் சேஸ் இந்த பர்டிகுலர் 2 பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயர்ல யாருக்காச்சும் சொல்லிட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கிராண்ட் லீக் ட்ரை பண்ற ரிஸ்கா ட்ரை பண்ண ஆப்ஷன்ல கிறிஸ் கிங், சமர் ஸ்பிங்கர், பிரண்டன் கிங், ஃபேப் டூப்ளிஸ், ஜான்சன் சார்லஸ், அல்ஜாரி ஜோசப். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே வந்து சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.